ஃபர்ஸ்ட் பே அவுட் ஃபர்ஸ்ட் விட்ரால் வந்து கொடுத்துருக்கீங்க உங்களுடைய 64 லட்சம் ரூபாயில. இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்க பேமெண்ட் எல்லாம் நிறைய பேர் கமிஷன் வாங்கிருக்கலாம், நிறைய பேர் வந்து இன்கம் வாங்காம இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. நீங்க இன்கம் வாங்கியிருந்தாலும் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, இன்கம் வாங்கல இன்னும் பெண்டிங்ல இருக்கனாலும் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு காட்டிட்டு இருந்துச்சு இல்லையா பேமெண்ட், அது டெஃபரட்டா வரும். ஓகேங்களா? ஸோ கம்பெனி சொன்னா கொஞ்சம் லேட் ஆகும், டெஃபரட்டா வந்துடும் உங்களுக்கு. பட் இப்ப கொடுக்கக்கூடிய இந்த 64 லட்சம் ரூபாய் தான் உங்களுடைய வருமானம். இந்த 64 லட்சம் ரூபாயை நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரத்துல எடுக்க போறோம்? ஓகேங்களா? டெய்லி 300 ரூபாய் எடுக்க போறோமா, இல்ல 1000 ரூபாய் எடுக்க போறோமா, இல்ல 5000 ரூபாய் எடுக்க போறோமா அப்படின்றத இனிமே நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அது உங்க கையில கொடுத்தாச்சு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த பே அவுட் சிஸ்டம் எப்படி உருவாக்கி இருக்கோன்றத ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன். நான் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்கேன். உண்மையிலே நம்ம கம்பெனி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில ஃபீல்டுல வேலை பார்க்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனத்துக்கும் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபீல்டுல தான் இருப்பாங்க. சோ அவங்களை யாரு வந்து ஹேண்டில் பண்றது? பாத்தீங்கன்னா டீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த டீம் லீடர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டீமை வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். இவங்க கரெக்டா வேலை பாக்குறாங்களா, இவங்க கரெக்டா ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, டிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. நாங்க இப்ப எங்க கம்பெனில எல்லாம் டிஎஸ்ஆர் ரிப்போர்ட் வாங்குவோம், டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். ஓகேங்களா? அப்ப அந்த டிஎஸ்ஆர் ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு எக்ஸிகியூட்டிவ்ஸும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க. இன்னொன்னு மார்க்கெட்டிங்கா இருந்துச்சுன்னா டிபிஆர்னு சொல்லி வாங்குவோம், டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு வாங்குவோம். சோ இந்த ரிப்போர்ட் வந்து டீம் லீடருக்கு வரும். டீம் லீடர் என்ன பண்ணுவாரு, அவருடைய மேனேஜருக்கு சப்மிட் பண்ணுவாரு. சோ மேனேஜர் வந்து கம்பெனியுடைய சிஇஓக்கோ இல்ல எம்டிக்கோ சப்மிட் பண்ணுவாங்க. சோ அப்ப எம்டி பார்த்து அதுல சஜெக்ஷனை சொல்லி இப்படி மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்றலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம கம்பெனி நம்மளுடைய நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங்காக எடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 55,555 நபர்கள். 55,555 நபர்களை நம்ம வந்து ஃபீல்டு எக்ஸிகியூட்டிவ்ஸா எடுக்க போறோம், மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா எடுக்க போறோம். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே ஃபீல்டுல தான் ஒர்க் பண்ண போறாங்க. இவங்க தான் நம்ம நிறுவனத்தை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவர்கள், இவங்க தான். ஓகேங்களா? அடுத்தது இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய டீம் லீடர் எவ்வளவு பேர் தெரியுங்களா? அந்த 55,000 பேரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய டீம் லீடர் எவ்வளவு பேர் தெரியுங்களா? 2,222 பேர். 2,222 பேர். ஓகேங்களா? இவங்களுக்கு மேனேஜரா இருக்கக்கூடியவங்க யார் தெரியுமா? டீம் லீடருக்கு மேல மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், அவங்க தான் பிரசிடென்ட். ஓகேங்களா? இந்த 2,222 பேர் கோஆர்டினேட்டரா செயல்படுவாங்க. ஓகே, சோ நம்ம கொடுத்திருக்க பேர் வந்து கோஆர்டினேட்டர். ஓகே, சரி. இந்த கோஆர்டினேட்டருக்கு மேல பிரசிடென்டா வரக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் தெரியுங்களா? நம்ம கம்பெனில 100 பேர், 100 நபர்கள், 2,222 கோஆர்டினேட்டர்ஸ், 55,555 டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ், 1 கோடி வாடிக்கையாளர்கள். இதுதான் தமிழ்நாட்டுல நம்ம நிறுவனத்துடைய இலக்கு. இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, நீங்க அந்த அட்வைசர் பிளான் அதெல்லாம் இப்ப இந்த மீட்டிங்ல மறந்துருங்க. அது நம்ம தனியா பேசுவோம். அட்வைசர் பிளான் அட்வைசர் பிளான் மட்டும் தான் நம்ம அங்க பேசுவோம். உங்களை மார்க்கெட்டிங் பத்தி பேச மாட்டோம். அது சேல்ஸ்க்காக உள்ள பிளான். ஓகே, சோ இப்ப நீங்க அதை பத்தி நம்ம இங்க பேச வேணாம். ஓகே, சோ இப்ப நீங்க இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் பிளான்ல ஒர்க் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ். ஓகே சார், நான் இது வரைக்கும் 5,825 பேமெண்ட் பண்ணிருக்கேன், 6,650 பேமெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு நான் 650 கட்டல. ஓகேங்களா? நான் உங்களுக்கு 650 ரூபாய் கட்டாம விட்டுட்டேன். கட்ட வேணாம், நீங்க கட்டவே வேணாம். உங்களுக்கு 3,000, உங்களுக்கு டெய்லி 300 rupees இனிமே செல்ஃப் இன்கம் வரும். அப்ப கட்டினவங்க எல்லாம் என்னாச்சு சார்? பக்கத்துல இருக்கிறவர் என்ன கேக்குறாரு, சார் நான் கட்டிட்டேனே சார் 650 ரூபா, அப்ப கட்டின எனக்கும் 300, கட்டாத அவருக்கும் 300 அப்படின்னா இதுல ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்க மினிமம் உங்க பேர்ல 7 பின் இருக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட் உறுப்பினராக இருக்கணும். 7 பின் இருக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட் உறுப்பினராக இருக்கணும். நம்ம நிறுவனத்துடைய பேசிக் பிளானே வந்து ரிவார்ட் பாயிண்ட் தான். சோ அது எவ்வளவு பெரிய விஷயமா மாற போகுதுன்றத இன்னொரு 1 மாசத்துல பாருங்க. நாங்க இப்ப வெறும் பேச்சளவுல தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் செயல்பாட்டுக்கு வந்து அந்த செயல்பாட்டுல ஒரு மிகப்பெரிய இன்கமை எல்லாரும் அடையும் போதுதான் அந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம். இனிமே நீங்க எங்க போனாலும் எம்ஆர்பி பார்த்து வாங்குறீங்களோ இல்லையோ, எம்ஆர்பி கேட்டு வாங்குவீங்க. அது என்ன சார் எம்ஆர்பி? மாரோ ரிவார்ட் பாயிண்ட். மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ பார்த்து வாங்குறீங்களோ இல்லையோ, இனிமே மாரோ ரிவார்ட் பாயிண்ட் இருக்குதா, கொடுப்பீங்களான்னு கேட்டுதான் நீங்க நம்ம பொருள் வாங்குவீங்க. அது மாதிரி ஒரு சூழல் உருவாகும்.
ஓகேங்களா? சோ அப்ப 7 பாயிண்ட் வந்து நீங்க ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கும் இருக்கணுங்க. இது கம்பல்சரியான விஷயம். இது என்ன சார் திரும்ப 70 ரூபா கட்டணுமா சார்? 100% நீங்க கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? சோ அது மைண்ட் வச்சுங்க. நீங்க பண்ணல அப்படின்னா பண்ணிக்கங்க. ஓகே. சோ இந்த 7 பாயிண்ட் கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க 650 ரூபா கட்ட வேணாம். நீங்க 650 ரூபா கட்டவே வேணாம். ஓகே. கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இந்த 650 ரூபா கட்டாதனால கம்பெனி உங்களுக்கு 6500 ரூபா முதல் இன்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரிவார்ட் பாயிண்ட் மூலமா வருது பாருங்க முதல் இன்கம். 6500 ரூபா அமௌண்ட் வந்து கம்பெனி எடுத்துக்கும் உங்ககிட்ட இருந்து. நீங்க 650 ரூபா கட்டினவங்களுக்கு இந்த 6500 ரூபா ரிட்டர்ன், இந்த 6500 ரூபா பணம்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ரிவார்ட் பாயிண்ட்ல வரக்கூடிய தொகையை வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. 650 ரூபா கட்டினவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ல வராத 650 ரூபா கட்டாம விட்டுருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ல 6500 ரூபா பிடிச்சிரும். சார் 650 ரூபா சார் நான் கட்டணும், எனக்கு ஏன் சார் 6500 ரூபா பிடிக்கிறீங்க அப்படின்னா, அது அப்படிதான். நீங்க கட்டல, அதனால இங்க பிடிக்கிறாங்க. ஓகே. அடுத்தது அதுவும் உங்களோட இன்கம் தானே, அது உங்களுக்கு இன்கமா மாறி வரும்போது தான் உங்களுக்கு அதனுடைய பிடிக்கும் போது தான் உங்களுக்கு நம்ம அன்னைக்கு 650 ரூபா கட்டிருக்கலாமே தெரியும். ஓகே. நீங்க கட்டாம விட்டுட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கான டெய்லி 300 ரூபா ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா இந்த அமௌண்ட் வந்து 6500 ரூபா உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் வேலட்ல எடுத்துருவாங்க. சார் நான் 2400 ரூபா கட்டணும் சார், 5000 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்கேன், கம்பெனி இது வரைக்கும் சொல்லி பாத்துருச்சு, நான் கட்டுற மாதிரி எல்லாம் இல்ல. ஓகேங்களா? பரவாயில்ல, நீங்க கட்டவே வேணாம். உங்களுக்கு 24,000 ரூபாய் உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் வேலட்ல நான் பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? சார் நான் 50,000 ரூபாய்க்கு மேல நான் இந்த இடத்துல கமிஷன் வாங்கியிருக்கேன். 50,000 மேல கமிஷன் வாங்கினவங்க இருக்காங்களா சார்? நிறைய பேர் இருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு கம்பெனில 6,000 ரூபாய் கட்டாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ 6,000 ரூபாய் அவங்க கட்டலையே சார், அவங்கள கட்டுங்கன்னு கம்பெனி சொல்லி பார்த்துச்சு, கட்டவே இல்லை. பரவாயில்ல, இந்த 6,000 ரூபாய் நீங்க கட்டலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 60,000 ரூபாய் நான் ரிவார்ட் பாயிண்ட் வேலட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சார் ரிவார்ட் பாயிண்ட் வேலட்ல இருந்து உண்மையா வருமா சார்? ரிவார்ட் பாயிண்ட் நம்பி நான் உங்களுக்கு எந்த விதமான கையெழுத்தும் வாங்காம நான் உங்களுக்கு கிரெடிட் வேலட் கொடுக்குறேன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கம்பெனிக்கு இருக்குன்றத பாத்துக்குங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு செலவை வரவாக மாற்றக்கூடிய சிஸ்டம்னா அது வந்து ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் தான். அங்க வந்து எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க ஆரம்பத்துல நீங்க ஜாயினிங்காக அது பண்ணிட்டு இருக்கீங்க. அது முழுக்க வந்து பர்ச்சேஸ பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்கம். ஓகே, சரிங்க. இப்போ அப்ப எல்லாருக்குமே 300 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். யாருக்கெல்லாம் 300 ரூபாய் டெய்லி வரும் சார்? யாருக்கெல்லாம் டெய்லி 300 ரூபாய்? நான் 650 ரூபாய் கட்டலைனாலும் எனக்கு வந்துடும், நான் 2400 ரூபாய் கட்டலைனாலும் எனக்கு வந்துடும், 6000 ரூபாய் கட்டலைனாலும் எனக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்ப நான் 650 ரூபாய் கட்டியிருக்கிற எனக்கும் வரும். 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த 650 ரூபாய் கட்டினவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ல இருந்து எந்த விதத்திலும் கை வைக்காது கம்பெனி. கட்டாதவங்களுக்கு கம்பெனி அங்க அதை விட 10 மடங்கு, அவர் எவ்வளவு கட்டணுமோ அதை விட 10 மடங்கு தொகையை அங்க கையை வச்சு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ இது 100% ரூல். நீங்க இனிமே கட்டவே வேணாம். நீங்க கட்டினாலும் அந்த பணத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க கட்டினாலும் உங்களுக்கு 24,000 ரூபாய் பிடிப்போம். அதையும் சொல்லிட்டேன். நீங்க 6,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னாலும் அது இந்த மீட்டிங்க்கு முன்னாடி கட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த மீட்டிங்க்கு பின்பாக நீங்க யாராவது 6,000 ரூபாய் கட்டுறீங்க, இல்ல 650 ரூபாய் கட்டுறீங்கன்னா நீங்க கட்டினாலும் அது வேஸ்ட். கட்டினாலும் வேஸ்ட். உங்களுக்கு ஆல்ரெடி ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல லாக் பண்ணிடுவாங்க. இன்னும் 3 நாள் டைங்க. 3 நாள் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் யாருமே வந்து இன்னும் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துக்குள்ள வரல அப்படின்னா, ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துக்குள்ள 3 நாளுக்குள்ள வந்துருங்க. 7 பாயிண்ட் வாங்கினா போதும். நீங்க 7 பாயிண்ட் வாங்கிருந்து வாக்கம், மினிமம் 7 பாயிண்ட். 100 பாயிண்ட் வாங்குறீங்க, 150 பாயிண்ட் வாங்குறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனா மினிமம் 7 பாயிண்ட் நீங்க வாங்கிருக்கணும். ஓகேங்களா? சோ மினிமம் 7 பாயிண்ட் வாங்கி நீங்க ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல வந்துருங்க. இது டிஜிட்டல் ப்ரமோட்டர் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விதிமுறைகள். 7 நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு பே அவுட் நிப்பாட்ட மாட்டாங்க. சரி, 3 நாள் வரைக்கும் நிப்பாட்ட மாட்டாங்க. 3 நாளுக்குள்ள வரலன்னா ரிவார்ட் பாயிண்ட் வேலட் உங்களுக்கு அந்த ஏர்னிங் வேலட்ல இருந்து வரக்கூடிய 300 ரூபாயும் ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் என்னைக்குதான் நீங்க பண்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு, நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ல என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அதற்கு பிறகுதான் உங்களுடைய டிஜிட்டல் ப்ரமோட்டர் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரிவார்ட் பாயிண்ட் இல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் அப்டேட் எடுத்துக்கங்க. ரிவார்ட் பாயிண்ட் வேலட்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு பாயிண்ட் 7 பாயிண்ட் உங்களை வாங்க சொல்றது 7 லட்சம் ரூபாய்க்கு சமமானது. அந்த பாயிண்டோட வேல்யூ வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு சமமான பாயிண்ட் அது. அதை 3 டேஸ்க்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க பேர்ல ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டிஜிட்டல் ப்ரமோட்டர் பேமெண்ட் வந்து 100% நிப்பாட்டி வச்சிருவாங்க நிறுவனம். யாரு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஓகே, இது ஒரு விஷயம். சரி சார், அடுத்தது சரி, யாருக்கெல்லாம் டிஜிட்டல் ப்ரமோட்டர் பேமெண்ட் இப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க, யாருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க? கம்பெனி ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருக்காங்க, டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கான ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி கூகுள் ஃபார்ம்ஸ் வழியா நிறுவனத்திற்கு சப்மிட் பண்றவங்களுக்கு இன்னைக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா 2வது நாள் உங்களோட பே அவுட் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு ஒருத்தர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு நான் சொல்றது, இப்ப நான் பேச போறது எல்லாமே எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு. நியூ கஸ்டமருக்கு, நியூ டிஜிட்டல் ப்ரமோட்டர் பத்தி நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல.
அது அடுத்தது பேசுவோம். இப்போ எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு இன்னைக்கு ஒருத்தர் சப்மிட் பண்ணிருக்காரு அப்படின்னா 2வது நாள்ல இருந்து அவருடைய பே அவுட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் கம்பெனில 12,000 சொச்சம் பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்பதான் நான் வெளியிட்டாது, இருந்தாலும் நான் பார்த்து திரும்ப பார்த்து சொல்றேன் பாருங்க. இது வரைக்கும் கம்பெனில 650 ரூபாய் கட்டினவங்க, 6,000 ரூபாய் கட்டினவங்க, 5,805 ரூபாய் கட்டினவங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, இன்னைக்கு வந்து 12,761 பேர். அதுல இது வரைக்கும் டிபி இன்னைக்கு காலையில, அதாவது நேற்று இரவு வரைக்கும் உள்ள ரிசல்ட் பாத்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணது வந்து 4,089 பேர். ஓகேங்களா? அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ண அதுல சில பேர் ரிஜெக்ட் எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? 4,089 பேர் தான் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ யாரெல்லாம் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் பே அவுட் சிஸ்டத்துல என்டர் ஆயாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பே அவுட் சிஸ்டத்துல என்டர் ஆயாச்சு. சரி, ஓகே. இப்போ இது இப்ப நான் சொல்றது இந்த 4,089ன்றது எண்ணிக்கை வந்து இப்ப சனிக்கிழமை வரைக்கும் உள்ள எண்ணிக்கை. சாரி, 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள எண்ணிக்கை. 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்ல வந்த எண்ணிக்கையை தான் உங்களுக்கு வந்து இப்ப நான் கொடுத்துருக்கிறேன். சோ இன்னும் 12ஆம் தேதி 13ஆம் தேதி ரிசல்ட் நான் இன்னும் எடுக்கல. ஓகேங்களா? சோ இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இதுல வந்து டிபி அக்ரிமெண்ட் போட்டு இவங்க வந்துட்டாங்க. இவங்களோட பெயர் வந்து நம்மளோட பே அவுட் சிஸ்டத்துல வந்தாச்சு. வியாழக்கிழமை வரை என்ட்ரா இருக்கவங்களுக்கு நாங்க கோஆர்டினேட்டரும் பிரிச்சாச்சு. வியாழக்கிழமை வரை என்ட்ரா இருக்கவங்களுக்கு கோஆர்டினேட்டரும் பிரிச்சாச்சு. டிபி இப்போ சனிக்கிழமை வரைக்கும் டிபி அக்ரிமெண்ட், டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களோட பெயர் வந்து கண்டிப்பாக என்டர் ஆயிடும். ஓகேங்களா? சரி சார், என்டர் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடுமா சார்? பே அவுட் சிஸ்டத்துல வந்தாச்சு. ஓகேங்களா? ஆனா பேமெண்ட் வருமா சார்னா வராது. அதுக்கு நீங்க இன்னொரு வேலை செய்யணும். உங்களுடைய ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட்டை நீங்க நிறுவனத்துக்கு சப்மிட் பண்ணிருக்கணும். ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட்ன்றது நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கு. அதை நீங்க சப்மிட் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு லிமிட் செட் பண்ணுவாங்க கம்பெனி. அப்பதான் உங்களுக்கு நீங்க 300 ரூபாய் செல்ஃப் இன்கம் 300 ரூபான்றத உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்க டெய்லி உங்களுடைய கோஆர்டினேட்டருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு யாரு ஒரு கோஆர்டினேட்டரா உங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்களோ அவருடைய யாரு என்னன்றது உங்களுடைய லாகின்லயே தெரியும். இவர் தான் கோஆர்டினேட்டர். சப்போஸ் ஃபியூச்சர்ல, ஓகேங்களா, ஃபியூச்சர்ல, ஏன்னா இந்த நிறுவனத்துக்கு நானே சிஓவா இருக்க முடியாதுல்ல, அடுத்து ஒரு சிஓ வந்து தானே ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கோஆர்டினேட்டர் அப்படின்றது உங்களுக்கு நிலையானவர் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் மாறதான் செய்வாங்க. மாற மாட்டாங்க, மேக்சிமம் மாற மாட்டாங்க. ஒரு வேளை மாறுறாங்கன்னு வச்சுக்கலேன். அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு புதிதாக ஒரு கோஆர்டினேட்டர் வர்றாரு அப்படின்னா, அப்ப அந்த கோஆர்டினேட்டருக்கு நீங்க ரிப்போர்ட் சொல்லணும். யார் உங்களுடைய கோஆர்டினேட்டர் அப்படின்றது உங்களுடைய லாகின்ல தெரியும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த கோஆர்டினேட்டருக்கு டெய்லி நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவரு தான் உங்களுடைய லாகினை டெய்லி ஓபன் பண்ணுவார். அதாவது சாரி, உங்களுடைய விட்ரால் லாகின் அவர் லாக் ஓபன் பண்ணிட்டாருன்னா நீங்க விட்ரால் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு டிபி விட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ப்ரொமோட்டர் விட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனே உங்களுக்கு காட்டும். காலையில 11 மணிக்கு ஓபன் பண்ணுவாருங்க. அவர் கொடுத்திருக்க டைம் தான் 11 மணில இருந்து இரவு 11 மணி வரை நீங்க எடுத்துக்கலாம். 11 ஒண்ணாச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிடும், லாக் ஆயிடும். லாக்க ஓபன் பண்ணிட்டாரு, அதை எடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய இது. ஓகேங்களா? சோ அப்ப 11 மணிக்குள்ள நீங்க எடுக்கலைன்னா, நீங்க லாக்க ஓபன் பண்ணி நீங்க விட்ரால் பண்ணலாலும் அது உங்க மேல தப்பு. ஒருவேளை உங்களுடைய கோஆர்டினேட்டர் எடுக்காம விட்டுட்டாருனாலும் அது உங்க கோஆர்டினேட்டரோட பொறுப்பு, நிறுவனத்தோட பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? நம்ம கோஆர்டினேட்டருக்கு அறிவுறுத்ததான் முடியும். ஓகேங்களா? சோ அவர் பண்ணணும், பண்ணல அதே இது அவர் டிஃபால்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு டயத்துல நம்ம வந்து கோஆர்டினேட்டர் நீக்கிடுவோம். கம்பெனில இருந்து நீக்கிட்டு உங்களுக்கு புது கோஆர்டினேட்டர் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ கோஆர்டினேட்டர் அவர்களுடைய வேலைகளை சரியாக செய்ய வைக்கணும்ன்றதுதான் கம்பெனியோட பொறுப்பு. எல்லாருமே இங்க ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஓரளவு தான் அவங்களை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணி சொல்ல முடியும். கண்டிப்பாக போக போக எல்லாருமே வந்து 100% வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது இன்னைக்கு ஆரம்பம்ன்றதுனால ஒரு சிலர் வந்து வேலை பார்க்காம இருந்திருக்கலாம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 5,805 ரூபாய் இருக்கீங்க, 6,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 300 ரூபாய் டெய்லி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? 650 ரூபாய் கட்டலைனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 300 ரூபாய் கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆனா உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் வேலட்ல நீங்கள் உறுப்பினராக இருக்கணும் 7 பாயிண்ட் வாங்கி. இது முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் நீங்க கொடுத்திருக்கணும். 3வது கண்டிஷன் ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட் நீங்க கொடுத்திருக்கணும். இந்த 3 கண்டிஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுங்க. செல்ஃப் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே சார், நான் 10 பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன் சார், நீங்களும் ரெஃபரல் இன்கம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, ஆனா கண்ணுல கூட காட்ட மாட்டேன்றீங்க சார், என்னைக்கு சார் என்னுடைய ரெஃபரல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும்? அதுக்கு நான் சொல்லிடுறேன் சார், இன்றையில இருந்து உங்களுக்கு வருகிற சாட்டர்டே வரைக்கும் டைம். ஓகேங்களா?
சாட்டர்டே வரைக்கும் டைம். சாட்டர்டேக்குள்ள ஓகேங்களா உங்களுடைய அதாவது திங்கட்கிழமை உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரெஃபரல் இன்கம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய ரெஃபரல் இன்கம் பிக்ஸ் பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் உங்களுடைய தலையெழுத்து. இந்த நிறுவனத்துல நீங்க 64 லட்சம் ரூபாயில ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் விட்ரால் பண்ணுன்றது உங்களுடைய தலையெழுத்து, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க 10 பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க சார். அதுல 3 பேர் வந்து டிஜிட்டல் ப்ரோமோட்டர் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. 3 பேர் டிஜிட்டல் ப்ரோமோட்டர் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே 6000 ரூபாய் பேமெண்ட் பண்ணவங்க, இல்ல 6650 ரூபாய் பேமெண்ட் பண்ணவங்க, இல்லன்னா 5825 ரூபாய் பேமெண்ட் பண்ணவங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 2 பேர் வந்து எதுவுமே சப்மிட் பண்ணல, பாத்துக்கலாம் கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அடுத்து ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 650 ரூபாயில தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க டிஜிட்டல் ப்ரோமோட்டர் அக்ரிமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப 8 பேர் உங்களுக்கு ஆக்டிவா இருக்காங்க, 2 பேர் வந்து ஆக்டிவ் இல்லாம இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த 3 பேர்ட்ட இருந்து உங்களுக்கு டெய்லி 300 ரூபாய் கிடைக்கும். இந்த 5 பேர்ட்ட இருந்து டெய்லி உங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். இந்த 2 பேர்ட்ட இருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இது சனிக்கிழமைக்குள்ள உள்ள நிலவரம். சனிக்கிழமைக்கு மேல நீங்களா இன்கம் வாங்குறத பார்த்து அந்த 2 பேரு ஆகா மத்தவங்க எல்லாம் எனக்கு மேல இருக்க அப்ளைன் எல்லாம் இன்கம் வாங்குறாரு, ரவிக்குமார் சார் வாங்குறாரு, சுந்தர்ராஜன் சார் வாங்குறாரு, மதன்ராஜ் வாங்குறாரு, நம்ம மட்டும் ஏன்டா வாங்காம இருக்கணும், நம்மளும் இந்த நிறுவனத்துல டிஜிட்டல் ப்ரோமோட்டரா தானே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை பொறுமையா வந்து இந்த 2 பேர் வந்து அக்ரிமெண்ட் சப்மிட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் 300 ரூபாய் வராது. பேர் சொல்லிடுறேன். சனிக்கிழமைக்குள்ள உங்க டவுன்லைன்ல எத்தனை பேர் டிஜிட்டல் ப்ரோமோட்டர் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணி எத்தனை பேர் ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட் சப்மிட் பண்ணிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து உங்களுக்கு அவங்க என்ன பேட்ச்ல இருக்காங்களோ 5805 6000 ரூபாய் கட்டிட்டாங்கன்னா அவங்க பேட்ச் 2 300 ரூபாய் கிடைக்கும். 650 ரூபாய் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிருக்காருன்னா அவர் பேட்ச் 3 அவர்கிட்ட வந்து 50 ரூபாய் தான் கிடைக்கும். ஒருவேளை இந்த 650 ரூபாய் கட்டினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப கம்பெனி ஒரு ஆஃபர் சொல்லியிருக்கு, 660 ரூபாயில பேமெண்ட் பண்ணா உங்களுக்கு டெய்லி 300 ரூபான்னு சொல்லியாச்சு. அப்ப இவங்க கம்பெனி ஒரு 4 நாள் 5 நாள் கொடுக்குதான்னு பாத்துப்போம், ஒரு வாரம் கொடுக்குதான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலான்னு வந்தா வந்துக்குங்க, தாராளமா வாங்க, நான் அதை பத்தி இல்லைன்னு சொல்ல. நீங்க அடுத்த வாரம் 660 ரூபாய் கட்டி வரும் பொழுது இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு 300 ரூபாய் வரும்னா வராது, 50 ரூபாய் தான் வரும். ஒன்ஸ் வந்து உங்களுடைய பேமெண்ட் என்ன ரெஃபரல் இன்கம்னு ஸ்டார்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்களோ, உங்களுடைய செல்ஃப் இன்கம் என்ன உங்களுடைய ரெஃபரல் இன்கம் என்னன்றதை பிக்ஸ் பண்ணிட்டாங்களோ அன்னையோட உங்களுடைய இது முடிஞ்சிச்சு. சோ அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 64 லட்சம் ரூபாயில நீங்க இவ்வளவுதான் டெய்லி விட்ரால் பண்ண முடியுன்றத விட்ரால் லிமிட்டை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப சனிக்கிழமையோட உங்களுடைய விட்ரால் லிமிட் என்னன்றது முடிவாயிடும் வருகிற சனிக்கிழமை. இப்ப இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கு சனிக்கிழமை முடிஞ்சிடும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சேன்னா, நான் வந்து ஒரு 10 பேரை வந்து நான் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் வச்சிருப்பேன். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரோமோட்டராக இருந்தால் நீங்கள் சனிக்கிழமைக்குள்ள நீங்க ரெஃபர் பண்ணினால் உங்களுக்கு அந்த ரெஃபரல் இன்கம் வருங்க. அதுக்கு மேல நீங்க ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வராது, அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒன்ஸ் இது ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு. இப்போ புதிய எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கு உங்களுடைய ரெஃபரல் இன்கம் சனிக்கிழமை உங்களுக்கு லிமிட் பிக்ஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேரை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பிக்ஸ் பண்ணி உங்களுக்கு திங்கட்கிழமை முதல் உங்களுடைய பே அவுட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் விட்ரால் லிமிட். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப நீங்க எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரோமோட்டர் வர சனிக்கிழமைக்குள்ள ரெஃபர் பண்றதா பண்ணிக்கங்க, இல்லைன்னா நீங்க அதுக்கு மேல ரெஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. ரெஃபர் பண்ணாலும் அதுல இருந்து உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வரப்போறது கிடையாது. ஓகே, சோ ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரோமோட்டர்ஸ் 650 ரூபாய் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரோமோட்டர்ஸ் நீங்க அதாவது அவங்க என்னைக்கு வேணாலும் மாறலாம். அவங்களுக்கு செல்ஃப் இன்கம் 300 ரூபாய் மாறும். ஆனா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வரணும்னா சனிக்கிழமைக்குள்ள அவங்க மாறினா மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு வராது. இல்லைன்னா அடுத்த வாரம் எப்ப மாறினாலும் அவங்களுக்கு செல்ஃப் இன்கம் 300 ரூபாய் மாறும், உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் 50 ரூபாய் தான் வரும். இப்ப எனக்கு கீழே ஒருத்தர் வந்து 650 ரூபாய் இருக்காருங்க. அவர் வந்து இன்னும் ஒரு 10 நாள் சென்று தான் 660 ரூபாய் கட்டி 300 ரூபாய்க்கு மாறிக்கிறார் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு செல்ஃப் இன்கம் 50 ரூபாய் தான் வரும், ரெஃபரல் இன்கம் எனக்கு 300 ரூபாய் மாறாது. சனிக்கிழமைக்குள்ள அவர் மாறிட்டார் அப்படின்னா எனக்கும் செல்ஃப் இன்கம் 300 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். சோ சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய டவுன்லைன்ல எத்தனை நபர்கள் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகள் படி இருக்கிறார்களோ திங்கட்கிழமை முதல் உங்களுடைய
செல்ஃப் இன்கம் பிளஸ் ரெஃபரல் இன்கம் எல்லாமே சேர்த்து வரும். அது வரைக்கும் செல்ஃப் இன்கம் மட்டும் தான் வரும். சோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க டேட் கேட்டாலும் இதுல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் இது வரைக்கும் நம்ம டேட்டா கேட்டு நிறுவனத்தையும் நம்ம வந்து இழுத்துட்டு வந்துட்டோம். இந்த சிஸ்டத்துல இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல நீங்க வந்து ஏன்னா கம்பெனி டெய்லி அப்டேட் பண்ண முடியாது. 55,000 பேர் இருக்காங்க அப்படின்னா 55,000 பேர் டெய்லி எத்தனை பேர் ரெஃபர் பண்றாங்கன்றதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு லிமிட், ஒரு டைம் லிமிட் இருக்கணும். இந்த டைத்துக்குள்ள பண்ணுங்க அந்த டார்கெட் அப்படின்றது இருக்கணும். அதனால இதுதான் உங்களுக்கு ஃபைனல் டைம். இதுக்குள்ள நீங்க உங்களுடைய ரெஃபரல் அதாவது ஒரு நாளைக்கு 64 லட்சம் ரூபாயில நீங்க 5,000 ரூபாய் எடுக்கணுமா, 10,000 ரூபாய் எடுக்கணுமா, 1,000 ரூபாய் எடுக்கணுமா, 300 ரூபாய் எடுக்கணுமான்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, சோ உங்க கையில எவ்வளவு லிமிட்ன்றதை கொடுத்துட்டேன். அதுல இருந்து எவ்வளவு எடுக்கணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது வர இப்ப புதுசாக வரக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ். சார் எனக்கு ஒரே முடிவு சொல்லுங்க சார், 650 ரூபாய் கட்டணுமா, 6,650 ரூபாய் கட்டணுமா, இப்போ அதுக்கப்புறம் 1,250 ரூபான்னு ஒண்ணு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 660 ரூபான்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. இதுல எது சார் கட்டுறது? ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஓகே, ஒரே பிளான் உங்களுக்கு சொல்லிடுற மாதிரி. இனிமே 55,000 பேர் வர்ற வரைக்கும் ஒரே பிளான் தான். 55,555 நபர்கள் வருகிற வரை நிறுவனத்துல ஒரே பிளான் தான். என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 660 ரூபாய் பேமெண்ட் பண்ணா போதும். ஓகேங்களா, 660 ரூபாய் பேமெண்ட் பண்ணா அவருக்கு டெய்லி 300 ரூபாய் கொடுப்பாங்க. கம்பெனி டெய்லி 300 rupees கொடுப்பாங்க. சார் நான் 660 ரூபாய் கட்டிட்டேன், எனக்கு கீழே ஒருத்தர் 660 ரூபாய் கட்டுறாரு, அப்ப எனக்கு எவ்வளவு சார் ரெஃபரல் இன்கம்? அதுவும் 300 ரூபாய் தான். செல்ஃப் இன்கம் 300, ரெஃபரல் இன்கம் 300 கிடைக்கும். என்ன சார் சூப்பரா இருக்கு. இதுல ஏதாவது ட்விஸ்ட் எதுவும் வச்சிருக்கீங்களா? பின்னாடி ஏதாவது 6,000 ரூபாய் கட்ட சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டாரு என்கிட்ட, ஒரு பேர் தெரியல, எனக்கு டெலிகிராம் காலையில இந்த பிளான போட்டோன்னா காலையில அடி அடிச்சுட்டே இருந்தாரு. ஒருவேளை மீட்டிங்ல இருக்காருன்னு தெரியாது. ஓகேங்களா, அவரு என்ன சொன்னாருன்னா, சார் 6,000 ரூபாய் பின்னாடி கட்ட சொல்லுவீங்களா அப்படின்னா, கண்டிப்பா கட்ட சொல்லுவோம். 6,000 ரூபாய் பேமெண்ட், அதுல எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க 6,000 சும்மா அப்புறம் 660 ரூபாய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. 6,650 ரூபாய் நீங்க கட்டி தான் ஆகணும். நீங்க உங்களுக்கு இப்ப ஃப்ரீ என்ட்ரி தான் கம்பெனி கொடுக்குது. 6,650 ரூபாயும் நீங்க கட்டி தான் ஆகணும். எப்படி கட்டணும் தெரியுங்களா? உங்களுடைய இப்ப நீங்க 660 ரூபாய் பேமெண்ட் கட்டுறீங்க பாத்தீங்களா, அது எதுக்கான இது தெரியுங்களா? 110 பின் வந்து உங்களுக்கு ரிவார்டு வேலட்ல கொடுப்பாங்க. ரிவார்ட் வேலட் சிஸ்டத்துல, ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல கொடுக்குறாங்க கம்பெனி. 110 பின்னு, அதுல 100 பின்னு உங்க பேர்ல ஆக்டிவேட் பண்ணணும். 10 பின் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்ல 10 பேரை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தலா ஒரு பாயிண்ட் வீதம் கிஃப்டா கொடுக்கணும். ஒரு பாயிண்ட்ன்றது 1 லட்சம் ரூபாய் வேல்யூ. ஓகேங்களா, அப்ப 110 பின் இருக்கு இல்லையா, அந்த 110 பின் உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கும்? ஒரு பின் 1 லட்சம் ரூபாய், 110 பின் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். அது இன்னைக்கே சம்பாதிக்க போறது கிடையாது. பட் அதுக்கு காலதாமதம் எடுக்கணும்னு வச்சுங்களேன். பட் அது எப்போனாலும் சம்பாதிக்கட்டும். அந்த சம்பாதிக்கிறதுல முதல் 6,650 ரூபாய் தொகையை கம்பெனி உங்களுக்காக பிடிச்சிருவாங்க. அதனால இனிமே நீங்க சார் 650 ரூபாய் கட்டிருக்காரு சார், நீங்க எனக்கு பிடிக்க வேணாம் சார், 6,000 ரூபாய் கட்டுறேன்னு சொன்னாலும் நீங்க கட்ட வேணாம். தயவு செய்து கட்டாதீங்க. 6,000 ரூபாய் நீங்க கட்டினாலும் உங்களுக்கு 6,650 ரூபாய் பிடிப்பாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த நிமிடம் வரை நீங்க யாருமே இனிமே வந்து 650 ரூபாய் இருக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து நான் 6,000 ரூபாய்க்கு மாறிக்கிறேன்னா மாற வேணாம். அதுக்கு நீங்க டைம் கேட்டாலும் கம்பெனி கொடுக்காது. இனிமே நீங்க 6,000 ரூபாய் கட்ட வேணாம் எனக்கு. ஓகேங்களா, 660 ரூபாய் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா, உங்களுக்கு கம்பெனி 110 ரிவார்ட் பாயிண்ட் பின் கொடுப்பாங்க. அந்த 110 ரிவார்ட் பாயிண்ட் பின்ன 100 பின்ன உங்க பேர்ல ஆக்டிவேட் பண்ணுங்க. 10 பின்ன உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் இந்தியால எங்க இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பின்னை ஆக்டிவேட் பண்ணி 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருங்க கிஃப்டா. ஒரு பாயிண்ட் கொடுங்க. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு 6,650 ரூபாய் முதல் இது எங்க பிடிப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இருந்து பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா, சரி. இப்ப எனக்கு என்னென்னலாம் சார் கண்டிஷன்? 660 ரூபாய் கட்டிட்டேன். ஓகே, எனக்கு என்னைக்கு 300 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும்? 660 ரூபாய் பேமெண்ட் பண்ணி 100 பின்னு என் பேர்ல ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல், 10 நபர்களை நான் வந்து ரெஃபர் செய்து, எனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களை 10 பேர் ரெஃபர் செய்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி தரணும். இது ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட்டை நான் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். நாலாவது ரூல், ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட்டை நான் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு சார், இதெல்லாம் செஞ்சுட்டேன் சார். இது செஞ்சிட்டீங்கன்னா மறுநாள்ல இருந்து உங்களுக்கு 300 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா மறுநாள்ல இருந்து உங்களுக்கு 300 ரூபாய் செட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய இதுல செட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, சரி சார். அப்ப நான் ஜாயின் பண்ணி நான் டே 1 நான் வந்து நான் என்னைக்கு இன்கம் வாங்குறேனோ அதுல இருந்து 2 நாளுக்குள்ள நான் வந்து
ஒரு 10 பேரை நான் ரெஃபர் பண்ணிட்டேன் சார். 10 பேரை நான் ரெஃபர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 10 நபர்களை நான் வந்து ரெஃபர் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ரெஃபரல் இன்கம் எனக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகும்? மறுநாள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்னா, நீங்க ரெஃபர் பண்ணவருக்கு அவருக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா மறுநாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா உங்களுக்கு அப்படி ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு 7 ஒர்க்கிங் டேஸ், என்னைக்கு நீங்க பே அவுட் வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பே அவுட் வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதுல இருந்து 7 ஒர்க்கிங் டேஸ் கை வச்சுக்கோங்க. 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேர் நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அவர்கள் எவ்வளவு பேர் இந்த கண்டிஷனோட இருக்கிறாங்க, நான் சொன்ன அந்த கண்டிஷனோட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் 8வது நாள் பிக்ஸ் பண்ணுவாங்க கம்பெனி. 10 பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க, ஆனா அதுல 7 பேர் தான் கம்பெனி சொன்ன இந்த ரூல் எல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 10 பேர் நீங்க ரெஃபர் பண்ணவங்க தான், 10 பேர் அந்த பேமெண்ட் எல்லாம் கட்டியிருப்பாங்க, ஆனா 7 பேர் தான் அந்த ரூலை கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 7 பேருடைய இன்கம் வாழ்நாள் முழுவதும் 2100 ரூபா உங்களுக்கு வரும். அந்த 3 பேர் உங்களுக்கு அவங்க அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு வராது. அப்ப 7 ஒர்க்கிங் டேஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 7 ஒர்க்கிங் டேஸ் தான் உங்களுக்கு டைம். நீங்க வந்து உங்களுடைய ரெஃபரல் இன்கம் நீங்க என்னன்னு செட் பண்ணிக்கிறது. அப்போ 64 லட்சம் ரூபாய் உங்களுடைய இன்கமாக, உங்களுடைய இன்கம் லிமிட்டாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த 64 லட்சம் ரூபாய நீங்க எவ்வளவு ரூபாய் டெய்லி வித்ட்ரால் பண்ண போறீங்க அப்படின்றது அது உங்களுடைய கையில கொடுத்தாச்சு. சோ நீங்க முடிவு பண்ணிக்கங்க எவ்வளவு எடுக்க போறீங்க என்னன்றத. சோ இதற்கு மேல வந்து நிறுவனம் வந்து உங்களுடைய வேலைகள் என்ன, நீங்க என்ன வேலை பண்ணிருக்கீங்க என்னன்றதெல்லாம் உங்களுடைய கோஆர்டினேட்டர் தான் உங்களுக்கு கண்காணிக்க போறார், நிறுவனம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து டெய்லி 300 ரூபாய் கிடைச்சா போதும் சார் எனக்கு அப்படின்னா 21 நாள் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். 21 நாள் நீங்க வந்து 21,333 நாள் நீங்க வந்து டெய்லி இந்த நிறுவனத்துல 300 ரூபாய் எடுத்துக்கலாம். வாரத்துல 5 நாட்கள் நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? வாரத்துல 5 நாட்கள், வெள்ளி, திங்கள் டு வெள்ளி எடுக்கலாம். பேங்க் ஹாலிடே வராது. ஓகே. சோ அப்ப அதனால இனிமே ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கான அந்த ரெஃபரல் இன்கம் பெறுவதற்கான டைம் லிமிட் அப்படின்றது வருகிற சனிக்கிழமையோட முடிவடையுதுங்க. திங்கட்கிழமை நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்க. அதாவது நான் எதுக்காக சொன்னா 4080 பேர் தாங்க வந்து நிறுவனத்துல இது வரைக்கும் வந்து இது கொடுத்துருக்காங்க, அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. 12,000 சொச்சம் பேர் வந்து அக்ரிமெண்ட் கொடுக்கல. ஓகேங்களா? சோ நானும் வந்து இது வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா? பட் நான் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரணும்ல. நான் எத்தனை நாள் வந்து உங்ககிட்ட சார் இன்னைக்கு தரேன் சார், நீங்க செய்யற வேலைகள் உங்களுக்கு தெரியல, உங்க டவுன்லைன்ல இருக்கிறவங்க செய்யல. பட் ஆனா நீங்க என்கிட்ட என்ன கேக்குறீங்க சார், ரெஃபரல் இன்கம் கொடுக்கலையா, ரெஃபரல் இன்கம் கொடுக்கலையான்னு கேள்விகள், உங்களுடைய கேள்விகள் வந்து கம்பெனியை நோக்கிதான் இருக்க ஒழிய நம்ம கீழே இருக்கவங்க செய்தாங்களா இல்லையான்றது இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் சனிக்கிழமையோட நீங்க ரெஃபர் பண்ணிருக்கவர்கள் இந்த சிஸ்டத்தை கடைபிடிச்சு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் வரும். வரவில்லை, நீங்க செய்யவில்லை என்றால் அவர்களிடமிருந்து வராது. 650 ரூபாய் கட்டினவங்க மேலும் வந்து 6000 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லல. நீங்க கட்டுறதுக்கு தயாராக இருந்தாலும் நிறுவனத்துக்கு தேவையில்லை, அதையும் சொல்லிடுறேன், நிறுவனத்துக்கு தேவையில்லை. ஓகே. சோ நீங்க உங்களுடைய இன்கம் இப்ப 50 ரூபாய் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 நபர்கள் மட்டும் 50 ரூபாய்க்கு விட்ரால் கொடுத்துருக்காங்க. இப்ப வரைக்கும் நாங்க வந்திருக்கு இந்த நிமிடம் வரை 827 பேர் இப்ப நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுல 827 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 3198 நபர்கள் வந்து விட்ரால் கொடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் விட்ரால் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒருவேளை நேர்த்தி விட்ராலும் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் நேர்த்தி விட்ரால் கிடையாது, அதுவும் சேர்ந்திருக்கானு தெரியல. ஏன்னா இவ்வளவு விட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நேர்த்தி விட்ராலே கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் என்னமோ இருந்துச்சு. சோ அதனால அதை விட்டுருங்க, ஒரு 2500 பேர் வச்சுக்கோம். 827 பேர் அதுல 50 ரூபாய் இருக்கீங்க. அதுலயும் ஒரு 300 பேர் விட்டுருங்க, 500 பேர் இப்ப இன்னைக்கு லிஸ்ட்ல கொடுத்திருப்பீங்க. சோ இதுல இவர்கள் உங்களுடைய டவுன்லைனா இருக்கலாம். இவங்க கிட்ட இருந்து சனிக்கிழமைக்குள்ள உங்களுடைய இன்கம், ரெஃபரல் இன்கம் 300 ரூபாய் மாத்தணும்னு நினைச்சா மாத்திக்குங்க. இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அவங்ககிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் 50 ரூபா தான் வரும். அது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அது மாதிரி இன்னும் 8000 பேர்கிட்ட என்ன வந்து அக்ரிமெண்ட் கொடுக்காம இருக்காங்க. ஒருவேளை இவங்க அக்ரிமெண்ட் வந்து இன்னும் 1 வாரம் 10 நாள் சென்று கொடுக்கலாம், 15 நாள் சென்று கொடுக்கலாம்னா கொடுத்துக்குங்க தாராளமா. ஓகேங்களா? சோ இதுல 2 விஷயம் அடங்கி இருக்குங்க. நிறுவனம் 55,000 பேர் தான் கொடுக்க போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அது ஆல்ரெடி நான் ஆரம்பத்துல இருந்து அதுதான் தெளிவா சொல்லிட்டு வரேன். இப்ப 660 அப்படிங்கும் போது, ஓகேங்களா, 660லயே டெய்லி 300 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கும் போது நிறைய நண்பர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு.
புதிய நண்பர்கள் வந்து எல்லாமே நம்மளோட கம்பெனியோட ரூல் பிரகாரம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது இன்னைக்கு நடக்க போறது கிடையாது, பட் நடக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு இந்த 55,000 பேர் ஏற்கனவே இப்ப 4089 பேர் இருக்காங்க. பேலன்ஸ் இந்த 51,000 பேர் இந்த புதிய நண்பர்களே வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ. இந்த 12,000 பேர் அதுக்கப்புறம் நீங்க என்னதான் பணமே கட்டியிருந்தாலும், நீங்க என்னதான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாலும், உங்களுக்கு இந்த 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 55,000 பேருக்குள்ள உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். நிறுவனம் இடம் கொடுக்க மாட்டார்கள். 55,000 பேர் முடிஞ்சு போச்சு, சீட்டு முடிஞ்சு போச்சு. அதனால உங்களுக்கு இடம் கிடையாது. அந்த இடத்த நீங்க தக்க வச்சுக்கிறதும் தக்க வச்சுக்காம போறதும் உங்களோட விருப்பம். ஓகேங்களா? சோ என்னுடைய தரப்ப நிறுவனத்துடைய சிஸ்டம் என்னன்றதை உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல டிஜிட்டல் ப்ரொமோட்டர் நண்பர்கள் தான் நீங்க முடிவு எடுத்துக்கணும். ஓகே, சரி சார். கோஆர்டினேட்டரா வர்றதுக்கு இனிமே என்ன சார் ரூல்? கோஆர்டினேட்டரா வர்றதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? 5,000 ரூபாய் பணம் கட்டணுமா? தேவையில்லை. 660 ரூபாய் பேமெண்ட் பண்ணிடுங்க. 660 ரூபாய் மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க சார். நீங்க நான் ஏற்கனவே 5,085 ரூபாய் பேமெண்ட் பண்ணிருக்கேன் சார். பரவாயில்ல, 620 ரூபாய் பேமெண்ட் பண்ணுங்க. 110 பின்னு கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க. 110 பின்னு உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாங்க. 100 பின் உங்க பேர்ல. நான் சொல்றது இது எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ். ஓகேங்களா? 100 பின்னு உங்க பேர்லயும் 10 பின்னு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் பேர்ல பண்ணிட்டு நீங்க ஆர்கனைசரா எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசர்ஸ் இன்னும் வந்து நீங்க பண்ணல, அதாவது ஃப்ரீ என்ட்ரில வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா 660 ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறுவனம் ஆர்கனைசர்ன்ற போஸ்டிங் நீங்க ஏற்கனவே ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அப்ப நீங்க ஆர்கனைசருக்கான அதாவது கோஆர்டினேட்டருக்கான இன்கம் நீங்க வாங்க ஆரம்பிச்சிடலாம். கோஆர்டினேட்டருக்கான என்ன இன்கம் வருன்றதை இப்ப நான் அடுத்து சொல்றேன். கோஆர்டினேட்டருக்கான இன்கம் நீங்க வாங்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இப்ப நான் புதுசா கோஆர்டினேட்டரா வரணும். ஏன்னா 2,222 பேர் வேகன்சி இருக்கு. 187 பேர் தான் இது வரைக்கும் நிறுவனத்துல கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 2,222 பேர் கோஆர்டினேட்டரா இருக்காங்க. ஓகே, இருக்கலாம். கம்பெனில வந்து அவ்வளவு சீட் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு 2,000 சொச்சம் பேருக்கு இன்னும் வந்து சீட் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இவங்க புதுசா வரணும்னா ஏதாவது பேமெண்ட் ஏதாவது கட்டணுமா சார்? 5,000 ஏதாவது கட்டணுமானா இனி கோஆர்டினேட்டருக்கு பணம் தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கிற அந்த 187 பேரை தவிர புதிதாக ஒருத்தர் கோஆர்டினேட்டராக ஆகணும் அப்படின்னா மினிமம் டெய்லி 3,000 ரூபாய் ரெஃபரல் இன்கம் வாங்கக்கூடியவரா இருக்கும். எவ்வளவு? 3,000 ரெஃபரல் இன்கம் வாங்கக்கூடிய நபருக்கு தான் இனிமே உங்களுக்கான கோஆர்டினேட்டர் பதவி வழங்கப்படும். அப்ப கோஆர்டினேட்டர்ல என்ன சார் கொடுப்பீங்க? 25 நபர்களை வந்து உங்களுக்கு கீழே மெயின்டெனன்ஸ்க்கு கொடுப்பாங்க. 25 டிஜிட்டல் ப்ரொமோட்டரா மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ட்ட இருந்து உங்களுக்கு 40 ரூபாய் வீதம் தினசரி உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப 1,000 ரூபாய் தனியா கொடுப்பாங்க. உங்களுக்கு டெய்லி இன்கமா கம்பெனி 1,000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க ஆனா 3,000 ரூபாய் ரெஃபரல் இன்கம் வாங்கக்கூடியவராக இருக்கணும். இந்த 187 பேரை தவிர 187 பேர்ல 5,000 ரூபாய் கட்டினவங்க இருப்பீங்க. $5,000 பேமெண்ட் பண்ணாதவங்களும் இருப்பீங்க. 5,000 பேமெண்ட் பண்ணாதவங்க இந்த 660 ரூபாய் பேமெண்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நிறுவனம் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்டர் போஸ்டிங் அப்படியே கண்டினியூ ஆயிடும். இந்த 187 பேரை தவிர சில பேர் நான் வெளில போயிட்டேன்னு சொல்லுவாங்க. வெளில போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் உள்ள வரேன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க வெளில போனவங்க தான். வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போனவங்க நீங்க நாளைக்கு 3,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 3,000 ரூபாய் விட்ரால் பண்ணாலும் உங்களுக்கு கோஆர்டினேட்டர் போஸ்டிங் கிடைக்காது. அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் இல்ல சார், நான் வந்து இப்போதைக்கு எனக்கு நிறுவனத்து மேல இது இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனவர்கள், ஓகேங்களா, வெளியே போனவர்கள் பணமே கட்டியிருந்தாலும் கூட உங்க பணத்தை ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க கம்பெனி. ஒரு விஷயம். ரெண்டாவது, இல்ல சார் இப்ப எனக்கு கொஞ்சம் கம்பெனி மேல கான்பிடன்ட் வந்துருச்சு சார், நான் வந்து திரும்ப வந்துடுறேன் சார் அப்படின்னா நாளைக்கு திரும்ப ஒரு நாள் கம்பெனி மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிடும். அன்னைக்கு வேலை செய்யாம போயிடுவீங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வாழ்நாள்ல இனிமே இந்த நிறுவனத்துல நீங்க டிஜிட்டல் ப்ரொமோட்டர் மட்டும் தான் தொடர முடியுமே ஒழிய கோஆர்டினேட்டர் பதவி உங்களுக்கு வழங்கப்படாது. யாரெல்லாம் இப்ப வெளியில வேணான்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு இனிமே அவங்க 3,000 ரூபாய் இல்ல, டெய்லி அவங்களுடைய ரெஃபரல் இன்கம் 10,000 ரூபாய் வாங்கினா கூட அவங்களுக்கு கோஆர்டினேட்டர் வாய்ப்பு கொடுக்காது. அதையும் சொல்லிடுறேன். இந்த வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா புதிதாக வரக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ல சில பேர் இப்ப கூட நம்ம வேலையை ஆரம்பிச்சு நம்ம கோஆர்டினேட்டர் பதவிக்கு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் வரலாம். சோ அவங்களுக்கு டார்கெட் வந்து இனிமே டார்கெட் முடிச்சுதான் வர முடியும். அவங்க 10
டிஜிட்டல் ப்ரொமோட்டரை அப்பாயின்ட் பண்ணியவராக இருக்க வேண்டும். 10 டிஜிட்டல் ப்ரொமோட்டரை அப்பாயின்ட் பண்ணியவராக இருக்க வேண்டும். அப்ப 10 டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு எவ்வளவு? 660 ரூபால கொண்டுட்டு வரணும். 6000 ரூபாய் கொண்டுட்டு வரணும், 650 ரூபாய் கொண்டுட்டு வரணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் 660 கொண்டுட்டு வர சொல்லுங்க. ஓகேங்களா? அவர்களுக்கு வந்து 10 பேர் அப்பாயின்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க அப்பாயின்ட் பண்ண செகண்டுக்கு சொல்லுங்க. கம்பெனி உங்களை வந்து ஆர்கனைசராக பதவி கொடுத்துருவாங்க. சாரி, கோஆர்டினேட்டராக, பேரு மாறி வருது, கோஆர்டினேட்டராக பதவி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து இது பண்ணுவாங்க. சரி, அடுத்து பிரசிடென்ட் யாரு சார்? சார் இடையில 25,000 ரூபாய் கட்டினாதான் பிரசிடென்ட்னு சொன்னீங்க. 25,000 வேணாம், ஒண்ணுமே வேணாம். 30 டிஜிட்டல் ப்ரமோட்டர்களை நியமிப்பவர்கள், 30 டிஜிட்டல் ப்ரமோட்டர்களை நியமிப்பவர்கள், அதாவது ஒரு நாளைக்கு 9,000 ரூபாய் ரெஃபரல் இன்கம் வாங்கக்கூடியவரா இருக்கணும். எவ்வளவு ரூபாய்? 9,000 ரூபாய் ரெஃபரல் இன்கம் வாங்கக்கூடியவரா இருக்கணும். அந்த நபர் தான். நான் ஏன் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அமௌண்ட்லயும் சொல்றேன், அதே டயத்துல கவுண்ட்லயும் சொல்றேன், பாத்துக்குங்க. ஏன் நான் அமௌண்ட்ல சொல்றேன்னா, நிறைய பேர் 650 ரூபாயே வச்சிருப்பீங்க. ஓகே, நான் தான் 10 டிஜிட்டல் ப்ரமோட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் சார், நான் 10 டிஜிட்டல் ப்ரமோட்டர் அப்பாயிண்ட் பண்றேன், அப்ப எனக்கு வந்து கொடுத்துருங்க சார் அப்படின்னா, நீங்க 500 ரூபா வாங்கக்கூடிய நபர், 3000 வாங்கக்கூடிய நபர், 10 நபரை நீங்களும் வச்சிருப்பீங்க, இன்னொரு நபரும் வச்சிருப்பாரு. அவரு 300 ரூபாய் ரெஃபரல் இன்கம் வாங்கக்கூடியவர், நீங்க 50 ரூபாய் ரெஃபரல் இன்கம் வாங்கக்கூடியவர். அவருக்கு தான் கம்பெனி இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு முன்னுரிமை எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப 3000 ரூபாய் வாங்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரமோட்டர் கோஆர்டினேட்டராக வரலாம். 9,000 ரூபாய் ஏர்ன் பண்ணக்கூடியவர், ரெஃபரல் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியவர் பிரசிடென்டாக வரலாம். 30 பேரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சரி சார், இப்ப நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன், எனக்கு என்ன சார் கொடுப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே 22 கோஆர்டினேட்டர்ஸ் கொடுப்பாங்க. 22 கோஆர்டினேட்டர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தட்டும் 40 ரூபாய் வீதம். உங்களுக்கு எவ்வளவு வரும் தெரியுங்களா? 22 பேர்ட்டு 40 ரூபாய் வீதம் 1,200 ரூபாய் வரும் உங்களுக்கு. சாரி, 1,080 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். 22 × 40 880 ரூபாய் வரும். 880 ரூபாய் வரும். ஒவ்வொரு கோஆர்டினேட்டர் கீழையும் 25 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு கோஆர்டினேட்டர் கீழையும் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 22 × 25 550 கோஆர்டினேட்டர்ஸ், சாரி டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. 22 ஆர்கனைசர்ஸ், 22 கோஆர்டினேட்டர்ஸ், சாரி 22 கோஆர்டினேட்டர்ஸ், 550 டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. இந்த 550 டிஜிட்டல் ப்ரமோட்டர் வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபாய் வீதம் உங்களுக்கு வரும். அப்ப 20 ரூபாய் வீதம்னா எவ்வளவு? 11,000 ரூபாய். 11,880 ரூபாய் பெர் டே நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டரா, சாரி ஒரு பிரசிடென்டாக இந்த நிறுவனத்துல ஏர்ன் பண்ணலாம். பிரசிடென்ட்டுக்கான வாய்ப்பு எவ்வளவுனா 100 பேருங்க. பிரசிடென்ட்டுக்கான வாய்ப்பு எவ்வளவு அப்படின்னா 100 பேர். இது இல்லாம டிஜிட்டல் ப்ரமோட்டர் இன்கம் நிறுவனம் கொடுக்கிறது 11,880. ஓகேங்களா? இது ஒரே நாள்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா சார்னா, ஒரே நாள் எல்லாம் இவ்வளவு டீம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மாசம் ஆகும். நீங்க பிரசிடென்ட் ஆக பதவி உயர்வு பெற்று 1 மாத காலத்துக்குள்ள உங்களுக்கு இந்த டீமை கம்பெனி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு நாளுடைய வருமானம் 11,880 ரூபாய் இருக்கும் பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா. ஓகேங்களா? கோஆர்டினேட்டரா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நிறுவனம் தரக்கூடியது 1000 ரூபாய். இது இல்லாம உங்களுடைய டிஜிட்டல் ப்ரமோட்டர் இன்கம் தனி. இந்த 64 லட்சம் ரூபாய் இதுலயும் மைனஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா இது மைனஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உங்களுடைய டிஜிட்டல் ப்ரமோட்டர் இன்கம்ல வரக்கூடிய தொகையை மட்டும் தான் அந்த 64 லட்சம் ரூபாய் மைனஸ் ஆயிட்டு வரும். ஓகேங்களா? சோ இதுதாங்க வந்து நிறுவனம் இப்ப பே அவுட் சிஸ்டம். இதுதான் ஆரம்பத்திலயும் பண்ணது. இதுதான் நம்ம ஆரம்பத்திலயும் டே 1 இதேதான் சொல்லியிருந்தோம். இது ஏதோ நான் புதுசா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு இதே 7 நாள் தான் நான் டைம் லிமிட் வச்சேன். அன்னைக்கும் இதே 64 லட்சம் ரூபாய் தான் வச்சேன். அன்னைக்கும் இதே இதுதான் வச்சோம். நம்ம ஒண்ணு இப்ப இது எதுவுமே புதுசாலாம் நான் சொல்லல. ஓகேங்களா? இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப அது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஆன மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இப்ப இது எல்லாமே சாஃப்ட்வேருக்குள்ள வந்துருச்சு. முன்னாடி வெறும் வாயளவுல சொல்லிட்டு இருந்தோம், இப்ப சாஃப்ட்வேருக்குள்ள வந்தாச்சு. ஓகேங்களா? சோ அதனால நீங்க பேமெண்ட் வித்ட்ரால் கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? பேமெண்ட் வித்ட்ரால் கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் மேனுவலா போடுற வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஆனா உங்களுக்கு இதுதான் இன்கம் அப்படின்னு சொல்லி இறுதி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் உங்களுடைய வருமானம். இதுக்கு மேல உங்க இப்ப நீங்க வந்து செல்ஃப் இன்கம் ஒரு 300 ரூபாய் வாங்குறீங்க, ரெஃபரல் இன்கம் ஒரு 3000 ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 3,300 ரூபாய் தான் சார் நீங்க டெய்லி வித்ட்ரால் பண்ண போறீங்கன்னு முடிவாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. 3,300 ரூபாய் தான் உங்களுடைய ரெஃபரல் இன்கம், உங்களுடைய டோட்டல் இன்கம். டெய்லி வித்ட்ரால் லிமிட் வந்து இவ்வளவுதான் முடிவாகி போச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எவ்ரி 24 hours நீங்க என்ன டைம் வாங்குறீங்களோ அதே டைம் அடுத்த நாள் நீங்க எதிர்பார்க்கலாம்.
இன்னைக்கு 7 மணிக்கு உங்களுக்கு பணம் ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் அதே 7 மணிக்கு உங்களுக்கு பணம் ரிசீவ் ஆகும். இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு நீங்க பணம் ரிசீவ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு உங்களுக்கு பணம் ரிசீவ் ஆகும். எவ்ரி 24 ஹவர்ஸ் உங்களுக்கு பணம் தள்ளிக்கிட்டே இருக்கும் பேங்க். அதுதான் ஷெட்யூல் பே அவுட் சிஸ்டம்ன்றது. ஷெட்யூல் போட்டுருவோம், எவ்ரிடே 12 மணிக்கு இவருக்கு பே அவுட் கொடுத்துருப்பா அப்படின்னு, எவ்ரிடே 7 மணிக்கு இவருக்கு பே அவுட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தான் நாங்க மேனுவலா உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த மேனுவலா போடும்போது தான் கொஞ்சம் என்ன சார் 24 ஹவர்ஸ் ஆச்சு சார், என்ன சார் 10 மணி நேரம் ஆச்சு சார், இன்னும் பே அவுட் வரல சார். இது ஆனா நீங்க பே அவுட் விட்ரால் கொடுத்துருங்க, உங்க பே அவுட்டை கண்டிப்பா கம்பெனி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் 100% நீங்க வந்து கவலையப்பட வேணாம். ஓகேங்களா? ஸோ உங்க பே அவுட் வந்து நாளை காலையில இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சொல்ல முடியாது, இன்று இரவு தான் உங்களோட பேமெண்ட் வர ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பே அவுட் சிஸ்டம் உங்களுடைய விட்ரால் லிமிட் ஃபிக்ஸ் ஆகிற வரை உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பே அவுட் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், என்ன டைம் உங்களுக்கு வருதுன்னு பாத்துக்குங்க. வாரத்துல 5 நாள் அதே டைம் தான் வரும். ஒரு நொடி கூட மாறாது. ஒருவேளை உங்க சர்வர் ரிசீவ் பண்றதோ இல்ல எங்க கம்பெனி எங்க பேங்கோட சர்வர் ரிசீவ் பண்ணா ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படிதான் முன்ன பின்ன ஆகுமே முடிஞ்சு, ஆனா சிஸ்டமேட்டிக்கா ஷெட்யூல் பே அவுட்ல உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, சோ இப்போ உங்களுக்கு பே அவுட் சிஸ்டம் முழுமையாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பே அவுட் சிஸ்டம் முழுமையான பே அவுட் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த பே அவுட் சிஸ்டம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே ஒரு 3 மாசம் ஆகி போச்சுன்னா உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது தேவைப்படும். ஓகேங்களா? அதனால இந்த 3 நாளைக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பே அவுட்ல பத்தி உங்களுக்கு ஓரளவு ஒரு நாலேஜ் வந்திருக்கும். நீங்க திரும்ப வந்துட்டு சார் சனிக்கிழமை வந்து சார் இப்பதான் சார் எல்லாருமே இந்த சிஸ்டத்தை பத்தி புரிஞ்சிருக்காங்க சார் சார் அதனால என் டீம்ல இருந்து கேக்குறாங்க சார், யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்கன்னா பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சில பிரசிடென்ட் வந்து அவங்களா கேட்க முடியாதுன்றதுனால ஓகேங்களா, ருக்மணி மேடத்திட்டையும் பூமணி மேடத்திட்டையும் சொல்லி விட்டு நீங்க கேளுங்க மேடம்ன்றுவாங்க. ஏன்னா அவங்க சொன்னா நான் செஞ்சிருவேன் அப்படின்றதுனால. நீங்க யாரு கேட்டாலுமே சரிங்க, என் சிஸ்டத்தை பத்தி கம்பெனியோட சிஸ்டத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இதற்கு மேல உங்களுடைய விட்ரால் லிமிட் வந்து நீங்க எவ்வளவு எடுக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணீங்க. சோ கம்பெனி பே அவுட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னையில இருந்து. ஓகே, சோ இதுக்கு பிறகு வந்து நீங்க இதுல வந்து பயணிக்கிறதும் பயணிக்காம, அதாவது இந்த 12,000 பேர்ல 8,000 பேர் வெளியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க இல்லையா, தாராளமா பாத்துட்டு இருக்கட்டும். புதிதாக நிறுவனத்தால கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஓகேங்களா? அதற்கான அனைத்து வேலைகளும் நிறுவனம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சோ இனிமேதான் நிறுவனத்துல 55,000 பேர், இனிமே ஃபர்ஸ்ட் நாங்க 55,000 பேர் டார்கெட் பண்றோம். இந்த 55,000 பேர் எடுக்கிறதா முதல் குறிக்கோள். 2வது குறிக்கோள் இந்த 55,000 பேர் மூலமா 1 கோடி வாடிக்கையாளர்களை எடுக்கிறதா 2வது குறிக்கோள். சரி, இப்ப இதெல்லாம் விட சூப்பர் சிஸ்டம் ஒண்ணு சொல்றேன். ஓகே, பே அவுட் சிஸ்டத்தை விட்டுருங்க. பே அவுட் சிஸ்டத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்லியாச்சு. மிக முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஷாப்பிங் கார்டு. ஷாப்பிங் கார்டு வேணும் இல்லையா? ஷாப்பிங் கார்டு இருந்துச்சுன்னா வச்சுங்க, நீங்க இந்த 55,000 பேர் வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 1 கோடி வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து நீங்க இந்த சிஸ்டத்துக்கு மக்கள் தேடி வருவார்கள், நம்ம தேடி போகணும். ஓகே, உங்களுடைய லாகின்ல மாரோ விங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது கீழே அப்படியே வந்துட்டு பாருங்க, லாஸ்ட்ல இருந்து 3வது பட்டன் பாருங்க. மாரோ விங்ஸ் கிளிக் பண்ணுங்க, நிறைய பட்டன்ஸ் ஓபன் ஆகும். அதுக்கு மேல லாஸ்ட்ல இருந்து 3வது பட்டன் பாருங்க, என்ன பட்டன் இருக்குன்னா அப்ளை ஃபார் ஷாப்பிங் கார்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இருக்குதா? அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதாரோடைய ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் ரெண்டுத்துலயும் சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணுங்க, உங்க சைன் முக்கியம். சைன் இல்லாம வந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிடும், அதையும் சொல்லிடுறேன். பேன் கார்டு காப்பி அதுல சைன் பண்ணிடுங்க. உங்க போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இவ்வளவுதான் உங்க டாக்குமெண்ட். இவ்வளவுதான் உங்களுக்கு கிரெடிட் வேலட்டுக்கான டாக்குமெண்ட். இதுதான் ஆவணங்களே. இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமை வரை அப்ளை பண்றவங்களுக்கு இந்த கார்டுக்கான சார்ஜ் வந்து 585. இது வந்து என்னுடைய தொகை கிடையாதுங்க. நீங்க பேங்க்ல போய் ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு இந்த 585 பிடிப்பாங்க. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல இருந்து பிடிப்பாங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இந்த 585 தொகை வந்து நீங்க அந்த கார்டுக்காக கொடுக்கக்கூடிய தொகை, எனக்காக கிடையாது. எந்த வங்கியில இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த வங்கிக்காக கொடுக்கக்கூடிய தொகை. இந்த 585 தொகையை வந்து சனிக்கிழமை வரை அப்ளை பண்றவங்களுக்கு கிடையாதுங்க. சனிக்கிழமை வரை அப்ளை பண்றவங்களுக்கு கிடையாது. அதுக்கு மேல அப்ளை பண்றவங்க
இந்த 585 கொடுத்தால்தான் கம்பெனி இந்த கார்டு கொடுப்பாங்க, ஷாப்பிங் கார்டு கொடுப்பாங்க. இந்த ஷாப்பிங் கார்டு வரும் பொழுது நீங்க உங்களுடைய வேலட்ல இந்த வேலட் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, அதுல கடைசி பட்டன் மாரோ விங்ஸ்ல வேலட் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுல போனீங்கன்னா ஷாப்பிங் கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். யூனோ ஃபின்சர்வ் இருக்கும், ஸ்ட்ரீட் பஜார் இருக்கும்,